ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி தண்ணி குழம்பு, அதாவது இட்லிக்கு தோசை சாதம்க்கெல்லாம் சூப்பராக சைடிஷாக செட் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா 2 டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அளவாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக டேஸ்ட்டாக மாற்றிடலாம் தக்காளி. ஓகேங்களா? இது செய்கிறதுக்கு எப்படி செய்கிறதுக்கு முன்னால் பார்க்குறதுக்கு முன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இது கூட நான் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட நம்ம வரமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் பூண்டு. இது கூட வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிட்டு தேங்காய் ஃபர்ஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இதில் சேர்க்க போகிறதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து நல்லா வேக வச்சுக்கணும், தோலெல்லாம் பிரிகிற அளவுக்கு. ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறவங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து. இப்போ வேக வச்சதெல்லாம் தக்காளி மட்டும் தோலை ரிமூவ் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது தண்ணி தனியாகவும் இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போய் நான் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அந்த தண்ணி கீழே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. தாளிப்புக்கு அதே பேனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கடுகு, ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட வேணும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலையும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வணக்கறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கு அளவுக்கு தேவையான குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி தான் அதுக்கு தான் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். இப்போ நான் அரைச்சது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே சேர்க்கலாம், ஆனால் இது கொஞ்சம் திப்பியாக இருக்கும். வேணும்னா உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க வடிகட்டி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கொதித்து தளன்னு சுண்டி இந்த மாதிரி கெட்டியான பக்கத்துக்கு வந்துச்சுன்னா சூப்பரான தடவை ரெடி ஆகிட்டான் தக்காளி குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.